அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். சொற்களோட கூட்டுப்பெயர்கள் கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன கூட்டப்பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து எழுதணும். ஒரு சொல் கொடுத்துருவாங்க, சொற்களோட இணைச்சா ஒரு புதிய சொற்கள் உருவாகும். சேர்த்தா அது மீனிங் தரணும். இப்போ கல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், கற்கள்னு சொல்லலாம். பூவை நம்ம சேர்த்து எழுதணும்னா பூக்கள்னு வரும். மரம் நம்ம சேர்த்து எழுதுனா மரங்கள். சொல்ல நம்ம சேர்த்து எழுதணும்னா சொற்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொற்களோட கூட்டப்பெயர்கள். மரம்னா மரங்கள், பூனா பூக்கள், சொல் அப்படின்னா சொற்கள், சேர்த்ததுன்னா பொருள் தரணும். அடுத்தது பாருங்க, தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கொழுந்து. அதுவே தோகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்பகுதியை குறிக்கும். சுள்ளி எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ந்த குச்சி இல்லைன்னா உலர்ந்த கிளை. எதை குறிக்கிறதா என்ன அப்படின்னா சுள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே கொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட முதன்மையான ஒரு உறுப்பு என்ன அப்படின்னா பெரிய கிளை தான். அதை குறிக்கிறதா என்ன அப்படின்னா இந்த கொம்பு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, வேருக்கு நீர் என்ற புதினத்தோட ஆசிரியர் யார்? நமக்கு தெரியும் வேருக்கு நீர் புதினத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். ஆனால் இங்கே ஏன் வளர்மதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்க, கூற்றை கவனிக்க சொல்றாங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு வலுனா என்னன்னு தெரியணும். வலுனா என்ன? இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுறதும் எழுதுறதும், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வலு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வலு அமைதியை நம்ம என்ன சொல்லுவோம், பிழையே இருந்தாலும் ஆனால் அது பிழை இல்லாத மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா அது வலுவமைதி. அது இலக்கண முறைப்படி பிழையே இருந்தாலும், அது குற்றமுடையதாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி நம்ம குற்றமற்றது அப்படின்னு சொன்னோம்னா அது வலுவமைதி. இது டெஃபினேஷன் நம்ம படிச்சிருக்கிறது. சரி, இது எதில் வரும் அப்படின்னா திணை வலிவமைதி வரும். எப்படி திணை வலிவமைதி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்க்கணும். திணையில் உயர்திணையா அக்ரிணையான்னு பார்க்கணும். ஏன்னா என் அம்மை வந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, மாடுன்றது நம்ம என்னது, அக்ரிணை. ஓகேவா? அம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது. மாடு அப்படின்றது அக்ரிணை. இந்த மாட்டை பார்த்து சொல்கிறாங்க என்னது, அம்மைன்றது உயர்திணை பெண்பாலில் வரும். ஸோ என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதினா திணையில் வரும். திணை வலுவமைதியில் வரும். அடுத்தது பாருங்க, ரிஃபார்ம் அப்படின்னா என்னது, சீர்திருத்தம். அதுவே நேர்மை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்டெகிரிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேர்மை. இன்டெகிரிட்டி நம்ம என்ன சொல்லுவோம், நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். பகுத்தறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொன்னதா ஃபிலாசபி. தத்துவத்தை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின் என்னது, ஏதாவது ஒன்று தேடணும் அப்படின்னா அது நம்ம சர்ச் இன்ஜின், தேடுபொறி அப்படின்னு சொல்லுவோம். செயலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்னு சொல்லி படிச்சிருப்போம். குரல் தேடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச்சு. ஓகேவா? வலஞ்சுழி. ஓகேவா? இடஞ்சுழி அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. வடஞ்சுழினா என்ன தெரியும். இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸு, அதே வலஞ்சுழினா கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வலஞ்சுழிக்கு இடஞ்சுழிக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று பாருங்க, தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடர்கிறது. கூற்று சரி. காரணம், திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35 கூட்டிக் கொள்ள வேணும்னு சொல்கிறாங்க. 35 கூட்ட மாட்டோம், 31 தான் கூட்டுவோம். ஸோ காரணம் தப்பு. அதே ரெண்டாவது கூற்று பாருங்க, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவாங்க. இது ரைட். ஆன்சர் என்ன வரும், கூற்று சரி, காரணம் தப்பு. திருப்பி சரி, ரெண்டாவது இருக்கிறது சரி. அடுத்தது, கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தப்பு. பாருங்க, கூற்று 1, அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி இதெல்லாமே நேரடியாக செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக செலுத்தணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆன்லைன் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஸோ தப்பு. அரசின் அனைத்து திட்டங்களையும் உரிய படிவங்களும் நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் வாங்கினா ஆன்லைனில் கூட நம்ம என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே டேரெக்டாக போய் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவுமே தப்பு. இணைய வழியில் தகவல்களை பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் எல்லா விஷயமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுவுமே தப்பு. அப்போ என்னது, அனைத்தும் தவறுன்னு வரும். அடுத்த கேள்வி பாருங்க, கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று, மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுவது யாரு, தேவனைய பாவனர். ரைட்டு. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாட்சி கட்டுரைகளையும் எழுதியிருப்பார். ஆமாம். தேவனைய பாவனரோட நூல்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும், கூற்று காரணம் இரண்டும் சரி. குரில் நெடில் மாற்றம் தான் கேட்குறாங்க. பொருள் வேறுபாடு அறிந்து அறிய சொல்லியிருக்காங்க. இந்த மாவும் கொடுத்துருக்காங்க. இந்த மா வந்துச்சுன்னா என்னென்னா மண் அப்படின்னா தலைவன் சொல்லுவோம். இந்த மான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங், அதாவது ஒரு விலங்கு குறிக்காது. இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். பொருள் வேறுபாடு அறிந்த இந்த சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிலைன்னு தருவோம். இந்த சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரை சீலையை நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இருபொருள் வேறுபாடு, அதுக்கப்புறம் குறில் நெடில் எல்லாமே நிறையா
ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இருபொருள் தரும் இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னகை, இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொன்னகை. ஓகேவா, சிரிக்கிறதையும் சொல்லுவோம், இன்னொன்று வந்து பொன்னகை அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அடுத்தது இருபொருள் தரும்னா முறைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது முறையிடுறது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். என்னது கட்டளை. ஒரு செயலை வந்து செய்ய சொல்கிறோம், அப்படி ஒரு கட்டளை இடுறோம், ஒரு முறையிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கட்டளை. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க படி. படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தல் அளவை, இன்னொன்று என்ன அப்படின்னா மாடிப்படி ஏறதை வந்து சொல்லுவோம் படி. முகத்தல் அளவை, இன்னொன்று என்னது மாடிப்படி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க அடைப்புகள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சிறுக்க சொல்லியிருக்காங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லைன். ஓகேங்களா. அடைப்புகள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல பொறுத்த சொல்லியிருக்காங்க. பெரிய உடுக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தவணைன்னு சொல்லுவோம். அதே காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது என்னன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். அதே சிறிய குடுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குடுகுடுப்பை நம்ம வந்து இப்படி ஆட்டுறோம் இல்லையா, அதே குடுகுடுப்பனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறிய உடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. பாருங்க தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. இது வந்து நம்ம எதில் போடலாம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் வந்து போடலாம். சரியான இணைப்பு சொல் தான். அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்தும் வைத்திருப்பது முடிந்து விடுகிறது. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்தது பாருங்க சரியான இணைப்பு சொல். இதெல்லாம் படித்து பார்த்தாலே நம்ம வந்து போட்டலாம். காய்தேமிழத் அவர்களின் மகிழ்ந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர். ஏன்னா அவர் எளிமையை வந்து விழுந்திருப்பாரு. இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக இதெல்லாம் கேட்கறது தான். அடுத்தது முதலாழ்வார்கள் எப்படி கேட்போம், எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்போம். அந்தாதி என்றால் கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, நம்ம என்னன்னு கேட்போம், என்னன்னு தான் கேட்போம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த பூவை தொடுப்பது எப்படி அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்வி எடுப்போம். என்னன்னு சொல்ல மாட்டோம், எவைன்னு சொல்ல மாட்டோம், எவ்வளோ சொல்ல மாட்டோம். படித்து பார்த்தாலே தானே நமக்கு வந்து இந்த வினாச்சொல் எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம் கரெக்டாக. அடுத்தது நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சென்றோம், ஏன்னா நான் போயிட்டு வந்துட்டேன், அப்போ அது எதை குறிக்கும், இறந்த காலத்தை குறிக்கும். சென்றோம் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். செல்வோம் அப்படின்னு பார்த்தா நிகழ்காலத்தில் வந்துடும். ஸோ இதுவும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அடுத்தது பாருங்க பொருத்தமான காலம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் எதில் வரும், இறந்த காலத்தில் வரும். மேலே இருக்க கொஸ்டின் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சால் 2 கொஸ்டின் வந்து ஈஸியாக அடிச்சிருக்கலாம். நாங்கள் கடற்கரைக்கு செல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வோம் அப்படின்னா இது வந்து நிகழ்காலமும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க சென்றோம் அப்படின்னா பொருத்தமான காலம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சென்றோம்னா இறந்த காலம். நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னாலும் இது வந்து எதில் வரும், இறந்த காலத்தில் வந்து வரும். செல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்காலத்தில் வந்து போவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே செல்வோம் என்ன வரும், நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம். ஓகே ரைட்டு, பாடுவான்றது எதிர்காலம் ரைட்டு. அதுவே பாடுவான்னா என்ன வரும், எதிர்காலத்தில் தான் வரும். பாடுவான் என்னாலும் எதிர்காலத்தில் தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இறந்த காலம், நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பாடினான், அதாவது பாடி முடிச்சிட்டான், அப்போ அது இதில் வரும், இறந்த காலத்தில் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. சொற்களை இணைச்சு புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஈஸி தான். தலைமுறை, அதே தலைக்குறைன்னு சொல்ல மாட்டோம், சிறைன்னு சொல்ல மாட்டோம், பிறைன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், தலைமுறைகள் அப்படின்னா தலைமுறையாக வருது, பரம்பரையாக வந்து வருது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இலையிலே சாப்பாடு, அதை நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழில், எழுத்து வழக்கில் எழுதணும்னா இலையில சாப்பாடுன்னுவோம். அடுத்தது எண்ணெய் வந்து எண்ணெய்ன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. பேச்சில் வழக்கு என்ன அப்படின்னா ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னா அதை நம்ம எழுத்து வழக்கு எப்படி சொல்லுவோம், ஊரிலிருந்து வந்தாயா அப்படின்னா வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க உடன்பட்டு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா அரைப்புள்ளி வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த புள்ளி எல்லாமே படித்து வச்சுக்கோங்க, டெஃபினேஷன் வந்து கேட்குறாங்க. நிறுத்தற்குறிகள் அறிய சொல்லியிருக்காங்க. சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு இது வந்து வருது அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த கம்மா வந்து போடணும். ஆகியவை ஐந்தணைகள். கம்மா போட்டு லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வந்து முடிக்கணும். இதுதான் வந்து கரெக்டு. அடுத்தது பொருத்தமான நிறுத்தக்குறிகளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்பர். ஓகே, ஆமாம், மேலே கொட்டேஷன் மார்க்கு, லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப். கரெக்டாக இருக்குது. ஊர் பெயர்களோட மருவு என்னன்னு கேட்குறாங்க. மன்னார்குடியோட மருவு என்ன வரும்னா மண்ணை தான் வரும். இது நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். கோயமுத்தூரோட மருவு என்ன அப்படின்னா கோவை. புத்தூர்னு நம்ம சொல்ல மாட்டோம். கோயமுத்தூரோட மருவு என்னன்னா கோவைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க விடை வகையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நீ விளையாட என்ற வினாவிற்கு எனக்கு கால் வலிக்கும். அதாவது இனிமேல் நடக்க போகிறது, நான் விளாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் நடக்க போகிறது நம்ம சொன்னோம்னா உருவது குரல் விடையில வந்து வரும்.
அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து கேட்டிருக்காங்க. சிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சில்லுகள். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் கேட்குறாங்க. தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சந்தோஷம் சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம், மகிழ்ச்சியாய் இருந்தனர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி பாருங்க, சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கடைத்தல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வலப்பக்கத்தில் உள்ளது என குரல் சுட்டு விடை. அதாவது கடைத்தல் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி சொன்னோம் அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா சுட்டு விடையில வந்து வந்துடும். அடுத்தது விடை வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்டுரை எழுத தெரியும். அதாவது எனக்கு ஆட தெரியுமான்னு கேட்டா பாட தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமா வந்து நம்ம ஒன்று சொன்னோம்னா அது எதுல வரும் அப்படின்னா இனமொழி விடையில வரும். இந்த விடையெல்லாம் பார்த்தோன்னே வந்து புரியாது, நிறைய ரிப்பீட்டடாக படிக்கும் போது தான் இந்த விடை வந்து ஓகே, ஆட தெரியுமான்னு கேட்டால் பாட தெரியும், கதை எழுத தெரியுமா கேட்டால் கட்டுரை எழுத தெரியும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக படிக்கும் போது அது மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆயிரும். இதுதான் என்ன மொழி விடை, இதுதான் சுட்டு விடை அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு நேராக வந்து சொன்னோம்னா அது இது நேர் விடையில் வந்து வரும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்னன்னா சொத்து மாற்று சட்டத்தை நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, ரெசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஊதியம் அப்படின்னா சேலரி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஊதியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாட்குறிப்பு என்ன சொல்லுவோம், டைரி. ஏதாவது ஒரு எழுதி வச்சோம் அப்படின்னா அது வந்து டைரி சொல்லுவோம், நாட்குறிப்பை. அடுத்தது பலகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பலகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, பேபிள்னா என்னது, சம்பளப்படி. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சம்பள பட்டியலை. அடுத்தது பாருங்க, சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி. இப்போ தான் பார்த்தோம், சம்பளம் அப்படின்னா சேலரியில் வந்து சொல்லுவோம். சம்பள முன்பணம் அப்படின்னா சேலரி வந்து முன்னாடியே அட்வான்ஸ் வந்து வாங்குறத சம்பள முன்பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது, மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில். ஒன்று தெரியணும்னா கீழே இருக்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். மழை முகம் காண பயிர் போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடி இருத்தல். நீண்ட நாளாக என்னது மழையே இல்லாமல் பயிர் வந்து வாடி இருக்குது இல்லை, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதாவது நமக்கு சொல்லணும் அப்படின்னா கவலையை வந்து குறிக்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மலைமுகம் காண பயிர் போல் அப்படின்னா இன்னும் மழை பெய்யாமல் பயிரெலாம் வாடி இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்லலாம், கவலையின்மை இல்லைனா வாடி இருத்தலை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது விளைலை கிடைத்த நீர் போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனற்ற செயல். தேவையில்லாத ஒரு நிலத்துக்கு நம்ம நீர் இறைச்சோம்னா அது என்ன செயல், பயனற்ற செயலாக தான் நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தன்வினை வாக்கியம் அப்படின்னா அவனே திருந்திட்டான், அப்போ அது தன்வினை வாக்கியம். அடுத்தது பாருங்க, பிறவினை வாக்கியம். அவர் நன்றாக படித்தனர் வராது, படிப்பித்தனர். இன்னொருத்தவங்க வச்சு செய்ய வைக்கிறதா பிறவினை. அடுத்தது செயற்பாட்டு வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, கவிதா உரை படித்தாள் இருக்கு. என்னன்னா ஐயன்ற வேற்றுமை உறவு வந்து வந்திருக்கணும், அதான் வரல. எப்படி வரணும், கவிதை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இதுவே தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது செய்வினை வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் பாருங்க, முருகனால் படிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏன் அப்படின்னா ஆள் பட்டது அப்படின்னு வந்து வராது. அது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா செயற்பாட்டு வினைக்கு தான் வந்து வரும். ஸோ இதுவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சா இதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோவலன் கொலை உண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதில் வரும், செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் வந்து வரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்னது உண்டான் அதுக்கப்புறம் பட்டான், இந்த துணை வினைகள் சேர்ந்து வரும்போது அது எதில் வரும், செயற்பாட்டு வினையில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது செயற்பாட்டு வினை தொடராக வந்து மாத்திர சொல்லியிருக்காங்க. எப்படி மாற்றலான்னு பாருங்க, அவங்க கொடுத்துருக்காங்க கோவலனை வாளால் வெட்டினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதில் இருக்குது, செய்வினை தொடரில் வந்து இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், செய்பாட்டு வினை தொடராக மாற்றணும். அப்போ மாற்றும் போது நம்ம எப்படி மாற்றலாம், இப்போ தானே பார்த்தோம் உண்டான் பட்டான் இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள் ஆப்ஷன் டி தான் வந்து வரும், கோவலன் வாளால் வெட்டுண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும், செயற்பாட்டு வினையாக வந்து நம்ம மாற்றணும்னா. அடுத்தது பாருங்க, பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினா எப்படி நம்ம கேட்போம், பொய்கை ஆழ்வார் வந்து எதற்காக வந்து பாமாலை சூட்டினார் அப்படின்னா துன்பம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுவார், பாமாலை வந்து சுட்டுவார். ஸோ கேள்வி வந்து நம்ம ஆப்ஷன் சி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். நம்ம எப்படி கேட்போம், கல்லணையை கட்டினது யார் அப்படின்னு கேட்போம். இன்னைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.